Taste the Daily. ஜனநாயகத்தினுடைய குரல் எங்கே எழுப்பணும்னா அது மக்கள் மன்றம் தான். அதுக்கு தான் சட்டமன்றம்லாம் நடக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சட்டமன்றத்துக்குள்ளேயே ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிற பொழுது இப்போ இந்த திமுகனுடைய கூட்டணிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இது என்ன சர்வாதிகார நாடா, எங்களுக்கே ஒரு போராடுறதுக்கு வழி இல்லை அப்படின்னு. அப்போ அதெல்லாம் உண்மையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லையா? ஏன் இந்த அளவுக்கு குரல் வளைய நசுக்கணும் திமுக? அப்படி என்ன அவங்க அழுத்தத்தில் இருக்கிறாங்க? அழுத்தம்னா எதையுமே எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. சகோதரர்கள் சொன்னது போல இங்க மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இடம் மக்களுக்கு தெரிஞ்சு போயிட்டுங்கிறதுனால இன்றைக்கு பயத்தோட என்ன பண்றதுன்னே தெரியாம பதட்டத்தோட ஒரு மாணவிகள் போட்டிருக்க துப்பட்டாவை கூட கழட்டி வெளில வச்சுட்டு உள்ள வாங்கன்னு சொல்ற அளவுக்கு பயத்தோட இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி இருக்கு. கருப்பை பார்த்தாலே பயம், கருப்பை பார்த்தாலே எதிர்க்கிறவங்க, இவங்க நம்மளை எதிர்க்கிறவங்க, இவங்க கொடியை காமிச்சிருவாங்க, கருப்பு கொடியை காமிச்சிருவாங்க, போராட்டம் செய்து விடுவார்கள் என்று ஒரு பெண்கள் தன்னுடைய உடலை மறைப்பதற்கு அணிவித்திருக்க ஆடை எப்படி அவங்க கழட்டி வச்சு வெளியில வச்சுட்டு வான்னு சொல்றதுக்கு எந்த இடத்திலையுமே அவர்களுக்கு உரிமை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு செயலையே செய்யறாங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக பயந்து நடுங்குகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு சட்டமன்றத்துல உண்மையாகவே நீங்கள் குறிப்பிட்டது போல நடந்தது ஒரு நாடகம் தான். பாஜகவுக்கும் திமுகவுக்குமான ஒரு கள்ள உறவோட வெளிப்பாடா தான் இதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் பேசிட்டு இருக்கிற ஒரு டாபிக் இருக்கு பாருங்க. இவர்களுக்கெல்லாம் பார்க்கும்போது யார் அந்த சார் அப்படிங்கிற இடம் வந்து ஒரு சாதாரணமான வார்த்தையாக வேணா தெரியலாங்க. ஒரு பெண்ணாக என்ன ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கோம், ஒரு தாய்மார்கள் எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்படிங்கும் போது எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஞானசேகரன் குற்றவாளியாக மாட்டி இருக்கலாம், அவனை நீங்க குண்டாஸ் போட்டிருக்கலாம், வருங்காலத்துல நீங்க தப்பிக்க முயற்சி பண்ணான்னு சொல்லி என்கவுண்டர் கூட போடுவீங்க, அது வேற, அது ஒரு பக்கம் வச்சிருங்க. ஆனால் இது போல ஞானசேகரன்களை உருவாக்குகின்ற யார் அந்த சார் தான் எங்களுக்கு முக்கியம். இவ்வளவு நாள் நீங்க ஏன் இதை மறைக்கிறீங்க? யாருக்காக மறைக்கிறீங்க? அந்த நபர் யாரு? இந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு எழுச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் தமிழகம் முழுவதும் அந்த யார் அந்த சாரை கொண்டு போய் சேர்த்த பிறகும் ஒவ்வொருத்தரோட குரலாக ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் யார் அந்த சார், ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, கல்லூரிக்கு போறாங்க, எல்லா வீட்லயும் பெண் குழந்தைங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த குரலை நீங்க சாதாரணமாக விட்டுவிட முடியாது, கடந்து விட முடியாது. எப்போதுமே நான் சொல்றேங்க, கடந்த காலத்துல நடந்த சம்பவங்களோட இந்த சம்பவத்தை ஒப்பிடவும் முடியாது. இதுல வெளிப்படையாக குற்றவாளி போன் பண்ணது தெரிஞ்சு போயிடுச்சு, ஒரு சாருக்கு இணங்கணும்னு சொன்னதும் தெரிஞ்சு போயிட்டு, அப்படிப்பட்ட ஒரு கொடூரனை ஒரு விசாரிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குங்க. நீங்க குண்டாஸ் போடுற அளவுக்கு அவனை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அவன்கிட்ட விசாரணை செஞ்சு யாருப்பா அந்த சாருன்னு கேட்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பவர் இல்லையா? அரசாங்கத்திட்ட பவர் இல்லையா? காவல்துறையிட்ட பவர் இல்லையா? எங்களுக்கே புரியல. அப்ப எந்த இடத்துல யாரை பாதுகாக்கிறீங்க? எங்களோட சந்தேகம்லாம் பெரிய சந்தேகம். அது வெளிப்படையா கேட்டோம்னா பிரச்சனை ஆயிடும். ஆனா மக்களை பாதுகாக்கிறதுக்கு தானே ஆட்சிக்கு வராங்க. ஆட்சியாளர்களுடைய முக்கியமான பணி என்ன? மக்களை பாதுகாக்கணும், மக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். ஆனா அவங்கள விட்டுட்டு வேற யாரையோ பாதுகாத்து அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க? இங்க மக்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணமே அவர்களுக்கு அடிப்படையாகவே இல்லைங்கிறத நாம தொடர்ச்சியான பல சம்பவங்கள்ல பார்க்கிறோம். எப்படி அவர்களை பாதுகாத்துக் கொள்வது, எப்படி அவங்க குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறது. இன்னைக்கு மொழிக்கும் நிதிக்கும் போட்டி நடந்துச்சுன்னா அதை எப்படி நாம கொண்டுட்டு போறது? இன்னைக்கு அவர்கள் கட்சிக்குள்ளேயே சொல்றீங்களா? இல்ல, அந்த மொழி இல்ல, பார்ப்பவர்களுக்கு புரியும். மொழிக்கும் நிதிக்குமான ஒரு பிரச்சனை. மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதிக்கும் தமிழ் மொழிக்கும் அதுவா இல்ல, அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மொழிக்கும் அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிதிக்குமான பிரச்சனை ஒண்ணு அங்க போயிட்டு இருக்கு. இப்படி நிறைய அவர்களுக்கானவற்றை தான் அவங்க பாக்குறாங்களே தவிர மக்களுக்காக ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிறவர் பேசும்போது கூட அதை கூட பொறுத்து கொள்ள முடியல. அப்ப நீங்க உடனே ஒரு கட்டுரை எழுதுறீங்க, தோழமை இலக்கணம். தோழமை இலக்கணம்ங்கிறது அடிமையா கிடக்கிறதா? அந்த கூட்டணி கட்சிகள் உண்மையாகவே தன்மானம் உடையவராக இருந்தால் இதை வெளிப்படையாக கேட்டுட்டு இன்னும் வெளியில வந்திருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கூட அவர்கள் வந்து தோழமை இலக்கணம் அப்படிங்கிற விதத்துல பின் விளைவுகளை பற்றி சிந்திக்காம நடந்துக்கிறீங்கன்னு நேரடியாக எச்சரிக்கை கொடுப்பது போல ஒரு கட்டுரையை எழுதுறாங்க திமுகனா. அப்ப கூட்டணி கட்சிகளுக்கே இந்த சர்வாதிகார போக்க கடைபிடிக்கிறாங்கன்னா மக்களோ மற்றவர்கள்லாம் எம்மாத்திரம், அவங்களுக்கு எம்மாத்திரம். நாங்க பவர்ல இருக்கோம் அப்படிங்கறத உச்சகட்ட அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் எப்படி சொல்றது? சர்வாதிகாரத்துக்கு மேல ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை தான் இன்னைக்கு திமுகவுக்கு பொருந்தும். சர்வாதிகார வார்த்தை கூட பொருந்தாது, அதற்கு மேல ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை ஏன்னா இன்னைக்கு பெண்களுடைய சாபம் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. பெண்கள் ஒருத்தரும் மனசார பயப்பட தொடங்கிட்டாங்க. நீங்க நினைப்பது போல பிள்ளைகளை படிக்க விடாம தடுக்கிறீங்க இல்ல, பிள்ளைகளை படிக்க விடாமல் தடுக்கிற அயோக்கிய கூட்டத்தை கண்டுபிடிப்பதற்காக துடிக்கிறோம். அதை புரிஞ்சுக்கீங்க. அந்த அயோக்கிய கூட்டம் யாரு? அதற்கு தலைவன் யாரு?
யாரு? ஏன்னா இன்னைக்கு ஒருத்த போயிடுவான் ஞானசேகரன், அடுத்த 1000 லட்சக்கணக்கான ஞானசேகரன் தமிழ்நாடு முழுவதும் நீங்க நினைச்சீங்கன்னா உருவாக்கிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் பெண் பிள்ளைகளை எப்படி அனுப்புவது கல்லூரிகளுக்குன்ற ஒரு பயத்துல வேதனையில இன்னைக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து எதிர்க்கட்சி தலைவர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வெளியில போன்னு நீங்க எல்லாரையும் அனுப்பிட்டீங்கன்னா இந்த கோஷம் இன்னும் வலுப்பெறும். ஒரு பெண்ணாக உங்களுடைய அந்த அச்சத்தையும் அந்த பயத்தையும் நான் இங்க உண்மையிலுமே புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதெல்லாம் தாண்டி இதையெல்லாம் பேச வேண்டிய ஒரு இடத்துல பேச விடாம அதற்கு மடை மாற்றுறதுக்கு அரசியல் ரீதியாக சில விஷயங்களை செய்யறாங்க இல்லையா, அது திமுகவுக்கே தானே அது பேக் ஃபயரா போய் முடியும். ஏன் அதையெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல, அவர்களுக்கு யோசிக்கிறதுக்கான திறன் கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. அவங்களுக்கு நிர்வாக திறனும் கிடையாது, யோசிப்பதற்கான திறன். யோசிப்பதுன்னா ஒரே ஒரு யோசனை தான், எப்படி மக்களை ஏமாற்றி நம்ம வாக்குகளை வாங்கலாம், என்ன மாதிரியான விளம்பர திட்டங்களை வகுக்கலாம், விளம்பரங்களுக்கு தலைப்பு என்ன கொடுக்கலாம், அதை எப்படி ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டு போய் சேர்க்கலாம், மக்கள் மத்தியில ஆக்கப்பூர்வமாக எதையுமே கொண்டு போகாம மக்கள் நலமா இருக்கணுங்கிற நோக்கத்தோட எதுவுமே கொண்டு போகாம தன்னை மிகைப்படுத்திக் கொள்வதற்கான, தன்னை பொய்யாக பிம்பப்படுத்திக் கொள்வதற்கான வேலைகளை மட்டும்தான் திமுக பார்த்து கொண்டிருப்பதை தவிர இவங்க பின்னாடி நமக்கு விளைவு ஏற்படும். ஆக்சுவலா இன்னைக்கு பேசப்பட வேண்டிய விஷயம் நீங்க குறிப்பிடுவது போல அப்படி நாங்க ஆக்ஷன் எடுத்திருக்கோம்னா நீங்க எல்லாரையுமே ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தி முறையாக நீங்க விளக்கம் கொடுப்பதற்கு தயாரா இருந்திருந்தீங்கன்னா இந்த ஆளுநர் இந்த பிரச்சனையை நீங்க ஏற்படுத்தி இருக்க மாட்டீங்க. இப்ப உங்களிடம் தவறு இருக்கிறது, இது ஏற்படுத்தப்பட்டதா இந்த பிரச்சனை முழுவதுமாக ஏற்படுத்த. ஒரு படத்துல காட்டுவாங்கல்ல, நான் பில்லு கட்டுறேன் நீ பில்லு கட்டன்னு, மொத்தத்துல 2 பேர்ட்டுமே பணம் இருக்காது. பிரபு அவர்களும் சத்யராஜ் அவர்களும் நினைக்கிறேன் அது மாதிரியான காட்சி இது. அது மாதிரி நான் பிரச்சனையை கிளப்புறேன் நீ பிரச்சனையை கிளப்புறேன்னு சொல்லிட்டு அங்க பேசப்பட வேண்டிய மக்கள் பிரச்சனை ஒரு மாணவி பிரச்சனை அல்ல, அது பல்வேறு மாணவிகளுடைய பிரச்சனை. இன்னைக்கு என்ன எத்தனை இடத்துல நடந்து வெளியில தெரியாம இருக்குன்னு நமக்கு தெரியாது, எத்தனை மாணவிகள் அதே அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப இது மாதிரி பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டிய இடத்துல சம்பந்தமே இல்லாம ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு மக்களை பற்றி சற்றும் சிந்திக்காம, ஏன்னா ஆளுநர் கேட்டுருவோமோ கேள்வின்னு தெரியல, இல்ல என்னன்னு தெரியல, இவங்க 2 பேர் மேலுமே குற்றம் இருக்கிறதா தான் இப்ப படுது. அப்ப 2 பேருக்குள்ளயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இவங்க கூட்டணியாக போய் இவங்க செயல்படுவாங்களா அப்படிங்கிறது வேற பக்கம். ஆனா இவங்க கூட்டணியாக சேர்ந்து மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியும். மக்களுக்கு எதிராக செயல்படுறதுல கூட சேர்ந்துக்கிறாங்க. மக்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர்கள் இடத்துல எப்படியாவது, அதாவது என்னன்னா இவங்க எப்படின்னா நடிப்பும் திறமையோட நடந்துக்கிற மாதிரியே நடந்துட்டு இருந்தாங்க முதல்ல திமுக. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு, யாருக்குன்னா கூட்டணி கட்சிக்கே தெரிஞ்சிட்டு இவங்க பாஜகவோட ஒரு கள்ள உறவுல இருக்காங்கன்னு அவர்களுடைய இந்த பாசிசத்தை எதிர்ப்போம்னு பேசிக்கிட்டு இருந்தவர்களுக்கு, அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இவங்க கூட்டணியில இருக்காங்கிற விவரம் முழுவதுமாக தெரிந்து விட்டது. இப்ப மக்களுக்கும் தெரிஞ்சிட்டு இந்த சம்பவம் மட்டுமல்லாம பொன்வில்சன் அவர்களும் நிறைய சொன்னாங்க பாஜக திமுக எப்படி கூட்டணியா இருக்காங்கன்னு, சரவணன் அவர்களும் சொன்னாங்க. நானும் நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும். இப்படி சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போனோம்னா உண்மையாகவே பாஜகவும் திமுகவும் சேர்ந்து மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு திட்டங்களை தான் செய்யறாங்க. எதற்காக அவங்க மக்களை ஏமாற்றணும், உண்மையாலுமே மக்கள் என்ன ஏமாந்து போகக்கூடியவங்க அப்படிங்கிறது இன்னும் விரிவாக விவாதிக்கலாம். அதுங்க 12 மாணவிகள் மேல இங்க உட்கார்ந்துகிட்டு அவதூறு பரப்புறாரு. எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாம 12 பேரும் தன்னுடைய மாறாப்பை கழட்டி போராட்டம் செய்ய வந்தார்கள் என்று அவதூறு பரப்பியிருக்காரு. உண்மையிலேயே இவர் மேல வழக்கு பதிவு செய்யணும். உண்மையா சொல்றேன். கல்லூரி மாணவிகள் அவங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே ஒரு அரசு விழாவுக்கு வர்றாங்கங்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துல கருப்பு கலர் என்பது பொதுவாகவே எல்லா உடைகளுக்கும் பொருந்தும். அதனால அணியக்கூடிய ஒரு துப்பட்டாங்க, அது எந்த கலர் போட்டாலும் கருப்பு ஷால் போட்டுக்குவாங்க. அவங்க வசதி படைத்தவர்களாக கருப்பு ஒரு பெண்ணாக சொல்றேன். கருப்பு கலர் அப்படிங்கறத நீங்க எந்த அளவுக்கு, அப்ப நீங்க திராவிடம் என்று பேசுறத எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். உண்மையாகவே ஒரு துப்பட்டா, நீங்க என்ன ஆயுதத்தை வாங்கி வச்சீங்களா, கத்தி எடுத்துட்டு வந்தாங்களா, அருவாள் எடுத்துட்டு வந்தாங்களா, ஆயுதத்தை வாங்கி வச்சுட்டோம் அங்க கலவரம் நடக்கும் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு துணியை, ஒரு கருப்பு துணியை பார்த்து பயப்படுறீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க குற்றவாளியாக இருக்கீங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க குற்றவாளியா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஞானசேகரனோட வீட்டுக்கு மா சுப்பிரமணியன் அவர்கள் போய் பிரியாணி சாப்பிடுற அளவுக்கு க்ளோஸா இருக்காரு அப்படிங்கும் போது எங்களுக்கு மிகப்பெரிய ஐயம் இருக்கு. இந்த பயங்கள் எல்லாம் என்னுடைய போராட்டம் கூட தொடரும். நாளைக்கு நான் போராட்டம் இந்த பயம்